கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். முருகன் மாநாடு அனுதினமும் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்து முன்னணி சார்பில் இது ஒரு ஆன்மீக மாநாடு என்று சொன்னாலும் இது ஒரு அரசியல் மாநாடு தான் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய தினம் கூட பார்த்தா கூட பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் அவர்கள் தற்போது முருகனை கையில் எடுத்துள்ளோம், அடுத்த 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்புன்ற மாதிரி நான் ஒரு கருத்தை பேசியிருக்காரு. மீண்டும் வயலாக தொடங்கி இருக்கிறது. அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அனுமதி வாங்கின இந்து முன்னணி தற்போது அரசியலுக்காக தான் இந்த மீட்டிங் நடத்துகிற மாதிரியான ஒரு கருத்து வரதை நம்ம பெருசாக பார்க்கலாம். முதல்ல நீதித்துறை, தமிழ்நாடு காவல்துறையும் அயோக்கியர்கள் நடத்துகிற மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்ததை எங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிஜேபி என்று சொன்னாலே, ஆர்எஸ்எஸ் என்று சொன்னாலே கலவரக்காரன், திருடன், மொள்ளமாரி, அயோக்கியத்தனத்தின் மொத்த உருவம், நடமாடும் காட்டு மிராண்டிகள் என்பதுதான் எங்களை போன்றவுடைய கருத்தாகும். நீதிமன்றத்தை அவர்கள் மதிப்பதே அல்ல. அலகாபாத் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அனைத்தையும் மீறிதான் அயோத்தியிலே சென்று அயோக்கியத்தனமாக இந்த கலவர கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம், சங் பரிவார் கூட்டங்கள், வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடித்த, நாட்டை இரத்தக்கரையாக்கிய கலவர கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல். நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்தது. இந்தியாவுடைய வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடித்த அயோக்கிய கூட்டம் யாராவது சிறை கம்பி எண்ணினார்களா? தண்டிக்கப்பட்டார்களா? குஜராத்திலே கலவரம், பில்கிஸ் பானு வழக்கு அனைவருக்கும் தெரியும். தண்டிக்கப்பட்டார்களா அயோக்கியர்கள்? என்கவுண்டர் புகழ் அமித்ஷா தண்டிக்கப்பட்டாரா? மகாத்மா காந்தி கொலை வழக்கிலேயே சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல், சாவார்கர் கூட்டம். விடுதலையாகலையா? இவர்களுடைய உத்தரவாதம், இவர்களை நம்பி மதுரையில் நீங்க முருக பக்தர் என்ற போர்வையில் வரக்கூடிய களவாணி பயல்கள், மதுரையில் 22ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் என்ற போர்வையில் வரவும் கூட திருட்டு பைய அயோக்கிய மொல்ல மாதிரி முடிச்சவி. பகிரங்கமா சொல்றேன், எவனும் முருகன் பக்தர் கிடையாது. முருகனுக்கும் பக்தனுக்கும் சம்பந்தம் இல்லாதவன். நீதிமன்றத்துக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? பல கேள்விகள் கேட்டிருக்கோம். ஆனா மதுரை மக்கள் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாரான மக்கள். திருப்புறன்ற மக்கள் அழகா தீர்மானம் போட்டா, யாரு இங்க வராத, நாங்க காலங்காலமாக ஆண்டு கணக்கிலாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் தம்பிகளாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இங்கே வாழ்கின்றோம். உன் பிரச்சனை எங்கேயும் வச்சுக்க, திருப்பூர் ஒரு பேர் வரக்கூடாது இருக்காங்க. மதுரை மக்களுடைய தீர்ப்பு அதுதான். நீ மதுரையை பற்றி தெரியாம ஆர்எஸ்எஸ் காரனுக்கு வரலாறு தெரியாம வர்றேன்ற போறேன்ற, முருகனுக்கு என்ன, முருகனுக்கு கோயிலுக்குள்ள பக்தி இல்லாம போயிட்டாரா? அவருக்கு அருள் இல்லாம போச்சான்னு கேட்கிறேன். கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்குள்ள 6 படை வீடுல பக்தி இல்லாம போச்சாடா உங்களுக்கு? இல்ல அங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு பக்தி இல்லாம, அருள் இல்லாம போயிட்டாரா? திருச்செந்தூருக்கு போறீங்க, பங்குனி உத்திரம் போற, வைகாசி விசாகம் போற, பழனி தை பூசத்துக்கு போறீங்க, பழமுதிர்ச்சோலை போற, சாமி மலை போற, திருத்தணி போற, ஒன்று போற உங்களுக்கெல்லாம் பக்தியோட தான் போறாங்க. அங்க முருகனுக்கு அருள் இருக்குன்னு நம்பிக்கையோட போறீங்க. அங்கதான் நீ ஆகம விதி இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் தெருவுக்கு, நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நீ முருகனுக்கு நாங்க இங்க அருள் எடுத்துக்கணும். அப்ப அந்த கோயில் அறுபடையில் இருக்கக்கூடிய முருகன் பூரா அருள் சக்தி இழந்து விட்டாரா? அது நோக்கம் இல்லை உனக்கு. முருகனுக்கே நீங்க சக்தியை கொடுக்குற ஆளுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆளுகளா நீங்க? முருகனுக்கே, எங்களுக்கு முருகன், நாங்க எந்த கடவுளையும் நிந்தித்து பேசுவதில்லை. மூட நம்பிக்கையின் பெயரால் கடவுள் யாராவது நீ கற்பிச்சாக்க எந்த கடவுளையும் நாங்க கேள்வி கேட்போம்.
அந்த கடவுள் தான் ஜாதியை படைச்சாருன்னா அந்த கடவுள் இல்லைன்னுவோம். அந்த கடவுள் தான் மதத்தை படைச்சாரு, அந்த கடவுள் தான் ஏழை பணக்காரனை படைத்தார், அந்த கடவுள் தான் வேறுபாடுகளை படைத்தார் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட கடவுளே இல்லைன்றதான் எங்களுடைய பெரியாருடைய சிந்தனை. அதற்காக எங்காவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் திகாக்காரன் கம்யூனிஸ்டுக்காரன் கடவுள் எங்களை போன்றவங்க ஒரு கோயில் அடிச்சிருக்கோமா? தமிழ்நாட்டிலே பெரிய தேர் திருவாரூர் தேர், பல ஆண்டுகளாக தேர் ஓடவில்லை. அந்த ஓடாத தேரை, திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர், பெரியாரின் தலைமை சீடர். அது வேறு, மக்கள் நம்பிக்கை. நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லுவோம், எங்களுடைய கருத்தை சொல்லுவோம். பெரியார் சொன்ன மாதிரி எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள், அவரே சொல்லுவார். நான் சொல்றது அப்படி நம்பாத, என் கருத்து சரியா இருந்தா நீ ஒத்துக்கள், இல்லாட்டி விட்டுரு, அதான் நாங்க சொல்றது. ஆனா இப்ப நீ முருக பக்தன்ற பேர்ல நீ மதுரையில கலவரம் பண்ணணும், வரலாறை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் இதுல எப்படி நீதித்துறை இதுல அவங்க ஆன்மீகமான நடத்துறாங்கன்னு நம்புறீங்க? உள்துறை செயலாளர் அமித்ஷா பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு வடக்க. காஷ்மீருக்குள்ள இன்னைக்கு யாரும் நிம்மதியா உள்ள போக முடியல. ராணுவ உடை தெரித்து சுட்டுட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இந்திய நாட்டுடைய உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை தோல்வி, அமித்ஷா கையில் வச்சிருக்கூடிய உள்துறை தோல்வி. அதை மூடி மறைப்பதற்காக தான் போர் பாகிஸ்தான் மேல. சைனா அருணாச்சல பிரதேசத்துக்கு உள்ள வந்துட்டான். உள்ள தெருக்களுக்கு, கிராமங்களுக்கு அவன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கா. துப்பு கட்ட வெளியுறவுத்துறை செயலாளர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதெல்லாம் விட்டுட்டு ஏர் இந்தியா விமானத்தை முழுமையா அதானி குழுமம், டாடா குழுமம் உங்களுக்கெல்லாம் விற்பனை பண்ணிட்ட இந்தியாவை. இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஏர் இந்தியா அகமதாபாத்ல விழுந்தது மாதிரி, நேற்றைக்கு பார்த்தா 4-5 விமானம் இதே கதை. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, நாட்டை பாதுகாப்புக்கு துப்பு கட்ட அமித்ஷா மோடி தமிழ்நாட்டுக்குள்ளதான் வருவீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள முருகனுக்கு என்னடா கேடு நடந்துருச்சு. இப்ப நீ முருகப்பெருமாள் நைனா நாயகன் சொல்ற மாதிரி முருகப்பெருமாள் மாநாடு இப்ப நாங்க கைப்பற்றுவோம், அப்புறம் ஆட்சியை கைப்பற்றுவோம். ஒண்ணு எழுதி வச்சுக்க, தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கிளதான் நீ பாஜக. என்னைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சரித்திரத்தில் இங்கே திராவிட சித்தாந்தம் எழுந்து நிற்கிறது. கோபுரம் போல், எவரெஸ்ட் சிகரம் போல் நிக்குது. இங்க ஆட்சியை பிடிப்போம். விளக்கமாறவனா நீ பிடிக்கணும், பழைய விளக்கமாற நைனா நாயந்திரன் முருகப்பெருமாள் மாநாடு அடிச்சு மறுநாள் கூட்டுறதுக்கு, நீ திண்டு பேண்டு போனது பூரா கூட்டுறதுக்கு நைனா நாயந்திரன் மறுநாள் முருகப்பெருமாள் மாநாடு அடிச்சு காடேஸ்வரர் இவங்கெல்லாம் நீங்கெல்லாம் மதுரையை பெருக்கி தள்ளுறதுக்கு வேணா விளக்கமாற பிடிக்கலாமே தவிர ஆட்சியை நீங்க பிடிக்க முடியாதா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆட்சி பிடிக்க சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன வேணாலும் பண்ணிப்பாரு. தமிழ்நாட்டுடைய கதையை உனக்கு தெரியாது. 1971 தந்தை பெரியார் சேலத்தில் மிகப்பெரிய மாநாடு நடத்தினார். கலைஞர் இன்றைக்கு முதலமைச்சர். ஊர்வலம் வருது. நம்ம சித்தரிச்சு இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை கம்பரசமாக அண்ணா எழுதினார். நடிகவேல் எம்.ஆர். ராதா ராமாயணமா கீமாயணமா நடத்துறது இந்தியாவிலே நாங்க தாண்டா. ராமாயணத்துடைய புரட்டுகளை நாட்டுக்கு சொன்னவன் நாங்க. இந்தியாவிலே ராவணன் யாராவது பேர் வச்சிருக்கானா? தமிழ்நாட்டில் திராவிட கழகத்துக்காரன், திமுக காரன், பெரியாரை தெரிஞ்சவன், அண்ணாவை தெரிஞ்சவன், கலைஞரின் எழுத்தை படித்தவன் ராவணன் பேர் வச்சிருப்பான். இன்னைக்கு இருக்கா ராவணன் தமிழ்நாட்டில்? எங்கேயாவது தமிழ்நாட்டை தவிர்த்து எங்கேயா இருக்கா? இங்க நீ வெற்றி பெறன்னு சொல்றியே, இந்த கருத்தில் எடுத்து என்னைக்கா வெற்றி பெற முடியுமா? இந்திரஜித் பேர் வச்சிருக்கான். நீ ராமன் லீலை நடத்தின, ராவண லீலை நடத்தின அவன். ராவணன் அவன் என்ன சொல்றான்? திராவிடன் சொல்றான்.
ராவணன் படத்தை கொளுத்துனா வடநாடு பூரா. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சான். பெரியார் சொன்னார், நீ வந்து ராவணன் கதை, அதுகளுக்கு ராவணனும் கிடையாது ராமனும் கிடையாது, அது கற்பனை காவியம். ஆனா கதையில கூட, கற்பனை காவியத்தில் கூட திராவிடனை இழிவுபடுத்தினாங்க. நாங்க ராமனை கொளுத்தோம்டா, ராமநிலை நடத்தணும்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் யாரா சொன்னா? இந்தியாவில் சொன்னவன் திராவிட இயக்கம், சொன்னதை செய்து திராவிட இயக்கம். இந்த கருத்தில் இருக்கும்போது நீ எப்படி வெற்றி பெற முடியுங்க? நயனார் வேணா மறுநாள் காலையில நீ இந்த கலவரக்காரிகளை கூட்டு வர பாரு. முருகன் பக்தர் ஒருத்தர் உங்க பக்கம் வர மாட்டான். ஜூலை 14ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பக்தர் என்று அன்னைக்கு திரளுவான். அவன் தான் பக்தன். நீ பக்தனா? கலைஞர் சொன்ன மாதிரி கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது. பக்தி பகல் வேஷம் ஆடக்கூடாது. பக்தியின் பெயரால் பத்தினியை கற்பழிப்பதா? பத்தினியின் பெயரால், பக்தியின் பெயரால் இந்த நாட்டில் கலாச்சார சீரலை உருவாக்குவதா? அப்படின்னு கலைஞர் அன்னைக்கே பராசத்தில் கேட்டார். நாங்கள் அன்னைக்கே விழிப்புணர்வு ஆனவன். நீ இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு, நீ யார் முருகப்பெருமானுக்கு மாநாடு நடத்தவில்லை? யாரா? மொல்ல மாதிரி பைய, ஊரில் செருப்படி வாங்கினவன், ஊரில் வழக்க மாறிடி வாங்கினவன், இவனை அப்புறம் திரட்டிட்டு வர்ற. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க எழும்பூர்லேருந்து சென்னையிலேருந்து ட்ரெயினே ஃப்ரீ. வருதா மதுரை சுற்றி பார்க்க வந்துட்டு போவேன் 4 பேர் களவாணிப்பு. தெரியும் மக்களுக்கு, பக்தர்களுக்கு தெரியும் மதுரை மோசமான ஊர். நீ கலவரத்துக்கு தான் கூப்பிடுறது கண்டுபிடிச்சிட்டான். சாப்பாடு கொடுக்குற, தினசரி சாப்பாடு தர்றாங்களா 2 மணி நேரம், காலைல சாப்பாடு. ஊர் பைய காசு கொள்ளையடிச்ச காசை வச்சு மதுரையில் வந்து ஒரு உழுப்புலான்னு பார்க்குற, உழுப்ப முடியாது. மதுரை நாகரிகத்தினுடைய சின்னம், தமிழர்களுடைய பண்பாட்டுடைய உறைவிடம். கீழடி அந்த ஆய்வு என்பது தமிழனுக்கு தலை சிறந்த தமிழன் மதுரையில் வாழ்ந்திருக்கிறான். தமிழன் தான் நாகரிகத்தின் அடையாளம். தமிழன் தான் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன். பண்பாட்டுடைய சின்னம் மதுரை. இந்த மதுரையில இருந்து நீ வந்து முருகன் பேரால் ஆட்டம் போடான்னு நினைச்சா ஆட்டத்தை அடக்கி காட்டுவோம். எழுதி வச்சுக்க. ஆட்டம் போடாம களவாணி தான் வந்து சேர்ற 22ஆம் தேதி பக்தர்கள் வரவில்லை. நான் எல்லாருடைய கவனத்துக்கு உதவியாளர், நாட்டு மக்கள், நீதிமன்றம், தமிழ்நாடு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். ஒரு மதுரையின் மண்ணின் மைந்தனாக எதை கால் புனிச்சது கிடையாது. ஒரு முருகர் பக்தர் கூட மாநாட்டுக்கு வரமாட்டான். ஏன்னா முருகனுக்கு என்னமோ அருள் ஏற்ற போறானா அப்படிங்கிற. யாரா முருகனை கூட சக்தி படைச்சவங்களா? சூலாயத்தை காட்டி மிரட்டுடே. மதுரைக்காரனால வேற மாதிரிடா. காடேஸ்வரா நீ இதான் வந்து ஆளை கூப்பிட்டு வரா. மதுரையில் திரட்டி பார்த்தாங்க, யாரும் மக்கள் இங்கே திரளல. மதுரையில் 500 ரூபா கொடுக்குறோம், சாப்பாடு தர்றோம், ஆனால் பிரியாணி தர மாட்டோம், கோவிச்சுக்கிறாதீங்க, முருகன் மாநாடு இல்லை, அதனால சாம்பார் தர்றோம், 3 நேரம் சாப்பாடு தர்றோம், வேன் தரோம்னு போயிருக்கான். களவாணி பேலாம் மதுரை சுற்றி போயிருக்கான். யாரும் இங்கே மதுரைக்குள்ள மாநாட்டுக்கு தயார் இல்லை. முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் மதுரையில் கலவரத்தை உருவாக்க சதி. எங்களுடைய மாமை மச்சனே சியான் பழகிட்டு இருக்கிறான். இஸ்லாமினை எதிர்த்து மதுரையில் நீ மாநாடு நடத்தினா உன் நோக்கம் எங்களுக்கு திரும்பி சொல்லி மதுரை மக்கள் செருப்பால் அடிச்சிருக்கான். இந்த RSS காரனை பூரா ஒரு பேர் மதுரையில் தள்ள மாட்டேன். அதுக்காக ஒரு பேர் தள்ள மாட்டேன், 2 பேர் போவேன். களவாணி போய்க்கிறீங்க. எப்பயுமே கட்டப்பொம்மனை காட்டி கொடுத்தது யாரு? வெளியூர்லேருந்து வந்தா அவன் பங்காளி தான் எட்டப்பேன். நம்முடைய மருத சோழ காட்டி கொடுத்ததாரு அவன் சொந்தக்காரன் தான் உடையன தேவை. அது மாதிரி மொத்தமாக கிளம்ப முதல்ல 4 களவாணி போய் காசை பிடிச்சி எங்கிட்ட கூலிக்கு போகிறதுக்கு இருக்கியா? எந்த பக்கம் போய் சேர்ந்து என்னமாவது ஆகணும்னு நினைக்கிறான். நீ என்னவும் ஆக முடியாதா? பிஜேபி கட்சியே தமிழ்நாட்டில் மண்ணோட மண்ணா மாநாட்டுக்கு பின்னாடி நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக, திராவிட கருத்து இருக்கிறாக நீ பேசிட்டு இருக்கிற. அந்த மாநாட்டில், சேலம் மாநாட்டில் வந்து நடந்தது என்னன்னு கேட்டால், பெரியார் ஊர்வலத்தில் அதான் சொல்ல வந்தேன். யாரோ ஒருத்தர் செருப்பு கொண்டு எரிஞ்சிட்டான். எரிஞ்சா அது வந்து ராமன் படத்தில் விழுந்துருச்சு. உடனே திராவிட கழகத்துக்காரங்க தான் அந்த ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டாங்க,
பெரியார் ராமனை அவதரித்து விட்டார், அவமதியை செய்து விட்டார். ஆகவே பெரியாரை கைது செய்ய வேண்டும். அப்ப தேர்தல் 71 தேர்தல். நயனா நாயந்தனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், காடேஸ்வரி உனக்குலாம் வரலாறே தெரியாது, இந்த வரலாறை தெரிஞ்சுக்க. 71 பெரியார் ராமனை செருப்பால் அடித்தார். ஈவே ராமசாமி ராமரை செருப்பால் அடித்தார். ராமர் சாமியை இந்த ராமசாமி அடித்தார். ஹிண்டு பத்திரிகை எழுதுறான். திமுக ஆட்சி, கலைஞர் முதலமைச்சர், அவருக்கு எதிராக குடைச்சல். இன்னைக்கு திராவிட மாடலுடைய தளபதி ஸ்டாலின் கருத்தியல் ரீதியாக சங்கி கூட்டத்தை எதிர்க்கிற காரணத்தில் குடைச்சல் கொடுக்க நினைக்கிற. இது குடைச்சல் இல்லை எங்களுக்கு, இதெல்லாம் எங்களுக்கு சின்ன எறும்பு கடிச்சது மாதிரி தான். சின்ன எறும்பு, கட்டெரும்பு, அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே அழிகிற கட்டெரும்பு கடிச்ச மாதிரி தான் மதுரை நீ மாநாட்டத்தில் குடைச்சல்லாம். அன்னைக்கு அவ்வளவு பெரிய குடைச்சல். ஹிண்டு பத்திரிகை எழுதுறான், டெல்லியிலிருந்து எழுதுறாங்க. ஆனால் அந்த தேர்தலில் தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தார். பார்த்தீங்களா, ராமன் படத்தை செருப்பால் அடிச்ச பெரியார் ஆதரிக்கிறார். அந்த பெரியார் கட்சிக்காரன் தான் கலைஞர் ஓட்டு போடாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. யாரு? அன்றைக்கு காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜரோட ராஜாஜி சேர்ந்து கொண்டு 71 தேர்தல் அக்கா தமிழிசை காமராஜரும் இணைந்து கொண்டு ராஜாஜியோடு சேர்ந்துதான் 71 தேர்தலில் கலைஞரை, திமுகவை, பெரியாரை எதிர்த்து ராமனுக்கு செருப்பு மாலை போட்ட கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு கேட்டாங்க. திமுக வரலாறுலையே அதுக்கு முந்தையும் கிடையாது, இப்பயும் கிடையாது. 186 இடம் வெற்றி பெற்றது. ராமனை செருப்பால் பெரியார் அடித்தார், அதை கலைஞர் ஆதரித்தார். ஓட்டு போடாதன்னு பிரச்சாரம் காமராஜரும் ராஜாஜியும் சேர்ந்து, இந்து பத்திரிகையும் சேர்ந்து, அக்கரகாரபுரம் சேர்ந்து பிரச்சாரம் செய்த தேர்தலில் தான் 186 இடம் திமுக வெற்றி பெற்று இமாலய கின்னஸ் சாதனை படைத்தது. நயனா நாயந்திரன் இப்ப பிரச்சாரம் பண்ணு. இப்ப திமுக ஒன்றும் முருகனுக்கு எதிராக இல்லை. மாண்புமிகு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் உங்களுக்கு முன்னாடி முருக பக்தர்கள் மாநாட போட்டார். அது அவர் வேலை இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு சில நாள் பொறுப்பில் இருந்தார். அப்போ கூட அவர் வாங்க எல்லா கோயிலும் பரிவட்டம் கட்டுவோன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய வேலை பராமரிப்பது, அட்மினிஸ்ட்ரேட் நிர்வாகத்தை பார்ப்பது. ஆனால் நம்ம சேகர் பாபு இன்னைக்கு கோடான கோடி கொள்ளை போன சொத்துக்களை, அறநிலைய சொத்துக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆனா என்ன, அவரு கோயிலுக்குள்ளே படுத்து கிடக்கிறார் பூசாரி மாதிரி. அவரே இந்து பக்தர்கள் மாநாட்டை போட்டார். அது வேணாம் நாங்களாம் சொன்னோம். இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு உண்மையான பக்தர்கள்லாம் போனாங்க. இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்தார். நினைக்கக்கூடிய அடிகளார், ஆன்மீக பேச்சாளர் சுகிசு வந்தார். இப்ப நாளைக்கு இந்த மாநாட்டுக்கு யார், நீ நடத்துற மாநாட்டுக்கு யார் வர்றா? தெலுங்கானாலிருந்து கல்யாணி, அவன் பேர் என்ன பேர் ஒருத்தன், பவன் கல்யாணி. வேணா ஊருக்கு திரும்பி எங்காது உனக்காது மதுரைக்குள்ள அவனை தனியாக விட்டுறாதீங்க, அவனை அடிச்சு போடுவாங்க. ஏன்னா அவனை ஆளை பார்த்தாலே சரியில்லாமல் இருக்கான், பிப்பாயிட்டுக்கார மாதிரி இருக்கான். அப்படி போல கொண்டு வந்து இறக்குற. அவங்க முருகபக்தர் மாநாடு நடத்தி முருகனுடைய திருமுருகாற்று படையில என்ன, அது என்ன, இது என்னன்னு அவங்க அது தேவையில்லாத வேலை அரசுக்குன்னு சொல்றோம். நாங்கள் அப்பயும் சொல்றோம், இதையும் ஆதரிக்கல, அதையும் நாங்கள் ஆதரிக்கல. ஆனா நாளைக்கு மாநாட்டுக்கு உத்தரப்பிரதேச யோகி வர்றாரா? ஏன் அந்த மொட்டைய யோகி உத்தரப்பிரதேச முருகனுக்கு கோயில் கட்ட வேண்டியதானே? ஏண்டா முருகனுக்கு திருத்தணியை தானே கோயிலே இல்லையா? காரணம், மோடி பிரதமருடைய பூஜை அறையில் முருகன் இருக்காரா? அமித்ஷாவுடைய பூஜை அறையில் முருகன் இருக்காரா? வடக்கேண்டா முருகனை அண்ணனை ஏத்துக்கிட்டீங்க, விநாயகனை கலவரக்காரனை, விநாயகனை பயன்படுத்தி கலவரம் பண்றது. அங்க தம்பியை தமிழ்நாடுக்குள்ள கலவரம் பண்ண நீ விநாயகனைக்கு விட்டு பார்த்த, விநாயகனை வச்சு பாக்குறீங்க. எங்கேயா கலவரம் வருதா? என்ன பண்ணாங்க? ராமகோபால இறந்து போன ராமகோபால இந்து முன்னணி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்து முன்னணிக்கு ரொம்ப கடுமையா போராடி வாங்கினாங்க. நான் நீதித்துறை கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அன்றைக்கு அம்மா அவர்கள் அனுமதி கொடுத்ததுக்கு பின்னாடி நேர விநாயகரை கொண்டு போய் திருவல்லிக்கேணி பெரிய மசூதி நிப்பாட்டி ஓடி போயிட்டாங்க ஆளக்கான். அதுல இருந்து அவங்கள செருப்பால் அடிச்சு அம்மா காலத்தில் உங்களுக்கு அனுமதி இல்லைன்னாங்க. மண்டைக்காடு கலவரத்தில் பெரும் கலவரத்தை பண்ண பார்த்தாங்க. ஏதாவது எடுத்திருக்கா?
இங்க நீ உனக்கு வக்கு இருந்தா வகை இருந்தா நயேந்திரன் சாவார்கார் படத்தை ஒரு படத்தை போடு. அமித்ஷா படத்தை ஒரு பிள்ளை பிடிக்கிற மாதிரி இருக்கான். அமித்ஷாலாம் பார்த்தா ஆள் போட்டா அந்த ஆள் படம் பெரிய பெரிய படமா போட்டா எனக்கு நல்லது. அவர் ஹிந்தி பாக்கிட்டு தெலுங்கு படம் ஹிந்தி படம் வில்லை மாதிரி இருக்காங்க. மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் படத்தை போட்டு சாவார்கார், வீர சாவார்கார். நாங்கள் பெரியார் படம் தான் போடுறோம், அண்ணா படம் தான் போடுறோம், வெற்றி போடுறோம். அதனால நீ வக்கத்து போய் பிஜேபிக்கு திக்கு தெரியாம திசை தெரியாம கோடான கோடி பணத்தை டெல்லி இறக்கி அமித்ஷாவே கலவரத்துக்கு ஆலோசனை சொல்லிட்டு மதுரையில் தகராறு பண்ணிட்டு போவோம், மதுரையில் ஆரம்பிப்போம் நினைக்கிறீங்க. மதுரை மிகப்பெரிய கோவில் நகரம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் ஆன்மீக மக்கள் இருக்கான். ஆனால் எதையும் பகுத்தாயக்கூடிய மக்கள் இருக்கா. அதனால நீ போடுற கலவரத்துக்கு தீனிக்கு இரையாக மாட்டான் மக்கள். அது மட்டும் தெரிஞ்சுக்க. 22ஆம் தேதி கலவரக்காரன் வர்றான். காடேஸ்வரன் கூட்டு போறான். வட இந்தியன்ஸை வடக்கன்ஸை இறக்குறாங்க. திருப்பூர், கோவை, ஈரோடு, சேலம், கரூர்ல இருந்து எழுதி வச்சுக்க. உளவுத்துறை நான் சொல்றத கார் என்ன குறிச்சுக்க. நாளையிலிருந்தே வர்றாங்க. நான் மதுரை மாநகர நுண்ணறிவு பிரிவுக்கு காவல்துறைக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன். நாளையிலிருந்தே பேருந்துகளில் தொடர்வண்டி ரயில்களில் தனித்தனியாக வர்றாங்க கலவரக்காரன். மதுரையில் அங்கங்கே முகாமிட போகிறாங்க. பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன் எட்டப்பைங்க சில பேர் மதுரைக்குள்ளே இருக்காங்க. எட்டப்பனா கண்டுபிடிச்சி அவங்க மாதிரி வீடுகளில் உட்கார வைக்க போகிறேன். அது எங்களுக்கு நாங்கள் நுண்ணறிவு பிரிவு பார்க்குறீங்க, பார்க்காம இருக்கீங்க. நீதித்துறை நீங்கள் இது ஆன்மீக மாநாடு இல்லைன்றீங்க, இது அரசியல் மாநாடு இல்லை, ஆன்மீக மாநாடு. அப்புறம் நயனார் இருக்கிறாங்க. காலேஜ் சொன்னா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? காடேஸ்வரர் இந்து முன்னணி இந்த மாநாடு நடத்துகிறதா? எங்கு பார்த்தாலும் பாஜக கொடி, எங்கு பார்த்தாலும் பாஜக கொடி பொறித்தவர்கள் மாநாட்டுக்கு ஆள் திரட்டுறான். பேரு காடேஸ்வரர். அதே மாதிரி தென்காசி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நான் சொல்ற மாவட்டங்களை தவிர்த்து எங்கேயும் ஆள் கூலிப்பட்டாளத்துக்கு கிடைக்கல. முருக பக்தர்கள் மாநாடு என்ற பேரில் ரவுடிகள் கூலிப்பட்டாலும் வர்றான். சென்னையை பொறுத்தவரை திராவிட மாடல் அரசு கண்டுபிடிச்சு ரவுடிகளை பூரா 2 நாளாக கைது செய்துச்சு. 2 நாளாக விடிய விடிய கைது. சென்னையில் மிளகாய்பொடி வெங்கடேஷ் அவன் ரவுடிகள் அத்தனை ரவுடியும் பிடிச்சி உள்ள போட்டாச்சு. இப்போ இங்கே தலைமுறை ரவுடிகளை காவல்துறை கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ரவுடிகளின் மாநாடு தான் 22ஆம் தேதி. ஆர்எஸ்எஸ் நடத்துகிற மாநாடு காவாலிகளின் மாநாடு, திருடர்களின் மாநாடு, மொல்லமாரிகளின் மாநாடு, அயோக்கியர்களின் மாநாடு. கலவர கும்பல் ஒன்று சேருவதற்கு நீதிமன்ற அனுமதியை தவறாக பெற்று கூடுகிறார்கள். இது ஆன்மீகவாதிகள் அல்ல, அரசியல்வாதிகள் அல்ல. அரசியல்வாதி மேடையில் இருப்பான், கீழே இருக்கிற பூரா கலவரக்காரன். ஆனா அதை எதிர்கொள்வதற்கு மதுரை தயார். லண்டன்ல 2ஆம் உலக போகும்போது குண்டுமலை பொழிந்தது. லண்டன் வில் டேக் இட் என்றார் லண்டன் பிரதமர் சர்ச்சில். மதுரை வில் டேக் இட். மதுரை இந்த கலவரக்காரரை சந்திக்க தயார். நாங்கள் அவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். எங்க கல்லுந்து அவங்க தப்பிக்க முடியாது. நாங்கள் கலவரக்காரர்கள் அல்ல, கலவரத்தை அடக்குகின்றவர்கள், அதற்கு உறுதுணையானவர்கள். கலவரத்தை எதிர்கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அப்புறம் நாங்கள் கத்தியோடு இல்லை, நாங்கள் அருவாளோடு இல்லை, நாங்கள் மனத்துணிவோடு இருக்கிறோம். கலவரக்காரனை எப்படி சந்திக்கணும், எந்த வகையில் அவனை விரட்டணும் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த பேட்டினால என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், வருகிறவர்கள் முருகர் அல்ல, நடப்பது முருக மாநாடு அல்ல. ஜூலை 14ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் முருக பக்தர்கள் திரள்றாங்க. அது யாராவது இடையூறு பண்றாங்களா? எங்கேயாவது கடவுள் விழா தமிழ்நாடு பூரா வைகாசி பங்குனி எல்லா மாசத்துலையும் சின்ன கிராமத்துல நடக்குது. 3 நாள் திருவிழா, 4 நாள் திருவிழா. எங்கேயாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? கிடையாது. அதை அந்த பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய விழாவை தடுக்க முடியாது. ஒரே நாளில் கடவுள் என்ற கொள்கை மாற்ற முடியாது, எங்களுக்கு தெரியும். இது ஒரு பிரச்சாரம் தான். ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்வது என்னென்று கேட்டால், சிக்கந்தர் மலையை நோக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரக்காரர்களை ஒன்று தூட்டுகின்ற நாள் தான் 22. RSS திருட்டு கும்பல், கலவர கும்பல் ஒன்றாக சேருகின்ற கூடுகின்ற இடம்தான் மதுரை. அந்த மதுரையிலிருந்து அவங்க அமைதியா அந்த கூட்டிட்டு போயிட்டா அவங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் அவர்களை எதிர்கொள்வதற்கு மதுரை தயார், நாங்களும் தயார். ஆனால்
பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இவங்க ஏதோ 1-2 பேர் அப்ராணி சப்ராணி மாட்டிடாதீங்க. இவங்க கலவரம் பண்ணுறதுக்கு தான் ஆளை திரட்டினா, சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வண்டி ஏறி வந்துடாதீங்க. ஏன்னா வந்தவங்களை யார், நாங்கள் மதுரை வந்து வந்தாரை வாழ வைக்க ஊர், இது பண்பாட்டு நகரம், நகரமும் கிராமமும் நடந்த ஊர், உபசரிக்கக்கூடிய ஊர். வந்தவர்கள் அமைதியாக வந்துட்டு போனால் வாழ்க வளமுடன். ஏதாவது தப்பி தவறி பண்ணிட்டு போனால் போக முடியாது. எழுதி வச்சுக்க, எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.